என்னங்க நீயாவது பூஜாரி ஏறி கொடுப்பா. ஏன் அவர் தூங்கிட்டு போவோம், காலையில மணி எட்டுவாரு. வந்ததுல இருந்து படுத்தே தூக்குறாரு. அந்த 3 பொம்பளைக்கு வரும்போது எந்திரிச்சதோடு சரி மறுபடியும் சாய்ச்சி போச்சு கரெக்டா. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு அப்ப அந்தட்டுக்கிட்டாரு. அது வேற மாத்திக்கிறீங்க. சரி சரி இருக்கட்டும். என்னங்க ஆமா என்னங்க வெறுவத்துல போன மாதிரி முடிக்கிறீங்க? என்னால பண்றது ஏன் கொஞ்ச நாள் பொலக்காட்டம் இல்லையா? பொலக்காட்டம் இல்லையா? ஏன் ஏதோ பொலக்காட்டம் பண்ணலாமல்ல, ஏன் சும்மா விட்டுட்டு சலுப்பா தோணுது. ஆனா துடிப்பு இல்லையே. ஏன் வயசாகி போச்சாயா? என்ன பண்றது நான் இதுக்கு மேல உன்னை முடி பொம்பளைட்டு இப்படி மனசு வந்து துடிப்பில்லையே என்ன, நான் இதுக்கு மேல நான் என்னதான் பண்ணிட்டு உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளைகிட்டே வந்து இப்படி சொல்றிய? நானே பொம்பளையா மாறலான்னு இருக்கிறேன். என்ன சொல்ற? இடம் தொலைகிட்டு இருக்கிறாங்க. வருமானம் கண்டுபிடிச்சு பிள்ளை. ஆமா வேற எத்தனை நாளைக்கு நாம இப்படியே தெரியுது. ஆமா கூத்து வருமானு ஏன் பாத்துக்கிட்டு கிடக்கும்? ஏன் பாக்கணும்? நாம போலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு. சரி சரி ஆடிதான் சம்பாதிக்க முடியல, வாயிலையாவது கம்மனு தொழில் கை தொழில்னு சொல்லு. வாய் பேசி பேசி அப்படி சொல்லு. ஆமா சீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் தெய்வீக திரு சபை அரங்கேற்றம் செஞ்சாங்கல்ல. ஆமாயா. எதற்காக? என்ன காரணம்? என்ன ஊனு என்ன கேட்டு இருக்கிற நீ? வரி வசூல் பண்ணிட்டு அந்த காசு என்ன பண்றதுன்னு கூப்பிட்டு கொடுக்கலாம். அப்படி நம்ம காசு அத்தனையோ நாய்க்கு திங்குது. இந்த கூத்தாடி நாய்க்கு தான் 10 ரூபா திங்கிட்டு. என்ன நாயின்னு இருக்கிற அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா அவர் சொல்றது ஒரு பேச்சுக்கு. ஆமா என்ன சொல்ற? அரும்பாடுபட்டு இன்னைக்கு பல லட்சக்கணக்கில் செலவுகளை செஞ்சு 31,000 தானே சம்பளம் சொன்னாங்க. ஆமா நம்மளுக்கு எவ்வளவு செலவாகுது கோயிலுக்கு? என்ன சமாச்சாரம்? நம்ம குடுக்கறதுக்கு எதுனா இதெல்லாம் எவ்வளவு வேலை? ஆமா ஆமா சேரைக்கு எவ்வளவு? 31,000 காலையில எவ்வளவு வரும்? என்ன கணக்கு போடுறது? கணக்கெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. நீ பாரு கணக்கு போட்டு இருக்கிற நீ. பஞ்சரு டீசல் எல்லாம் காலிச்சு ஏதாவது வரும். நீதிதான் ஏதாவது வருங்கறியா? நாலு பேர் எத்தனை உருப்பிடி கிடக்குது. நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம அக்னி புயல் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களும் நமக்காக வருகை தந்து நம்மளுடைய நாடகத்தை லைவா மக்கள் பார்க்கணும் அப்படி என்பதற்காக நேரடி ஒளிபரப்பும் செய்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி வீடியோவும் வரும் தனியா எடுக்கிறாரு. அப்லோட் பண்ணி பாகமா பிரிச்சு நம்மளுடைய நாடகத்தையும் அப்லோட் செய்வாரு. நேர்லயே பார்க்க முடியாம ஓடி போயிட்டு போக கிளப்பி எடுக்குது. பேஸ்புக்ல ஒட்ட நாடகம். நாங்க தானே பொழைக்க மாட்டோம். ஏன் பொழைக்க மாட்டேன்? நீ என்ன சம்பளம் வாங்கிட்டு எங்களுக்கு எவ்வளவு 700 தராரா 800 தராரான்னு தெரியலையே காலையில. ஆமா இன்று வைத்துள்ள அக்னி புயல் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தியில் சிறந்த அர்ஜுனன் தவசு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை. எப்படி? அர்ஜுனன் தவநிலை. சிவன் பார்வதி நேரடியா அர்ஜுனன் சென்று வாங்க வேண்டும் என்று வரவாங்கிற கட்டம் வரவாங்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு தவசி நாடகம்னா அது இந்த தவசி நாடகம் தான் முழுமையான ஒரு தவசி நாடகம். சரிங்க. அதனால இந்த அர்ஜுனன் தவசி நாடகத்தில் யாரு நான் என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்திரங்கள் என்ன, நான் எதற்காக வந்திருக்கிறேன், என்னால என்னென்ன வேலை ஆக போகுது, நோக்கம் தீர்ந்து போச்சு. காசு 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 இதே தான் என்னம்மா ஒரு லோனுக்காக கேட்பானே. சரி பாத்துக்கலாம். அம்மாடி சந்தின்ன ராஜன் பெற்ற
அம்மா ஏங்க ஓய் என்ன அம்மா ஆயான்னு தெரியற வேற என்ன கூப்பிடுறது ஒரு மரியாதை மரியாதை தாய் குலங்களை மதிப்பேன் பாப்பு கொஞ்சம் மீறிச்சுன்னா ஆயா கீழையாவது இறங்கி உக்காந்துச்சாது அரசோகத்துல கீழே மண்டைக்கான உடைச்சிடாத அப்புறம் உனக்கு ஒரு கூத்து ஆடுற மாதிரி கீழே கீழே உக்காந்து தூங்கு சாமி உயரத்துல இருந்து விழுந்து அப்புறம் கல்ல கிடக்குது பின்னாடி வெறும் கல்லு கிடக்குது நல்லதுக்கு தான் சொல்றாரு சொல்ற விதம் அப்படி வந்தா வீட்டுக்கு தான் போவேன் நான் நல்லா கூத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க போய் தூங்க சொல்ற வீட்டுல நாம தான் விடி விடி ஆடுறோம் 2000 3000 வாங்கிட்டு போவோம் என்ன சொல்ற கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குது 3 ராத்திரி சம்பளம் அப்படியா சொல்லு ஆமா அப்படி ஓய் சந்தின ராஜனுக்கும் குங்கும வள்ளிக்கும் அழகான இருவரும் கூடி கலந்து சரி என்ன பெற்றெடுத்த என்னுடைய பெயர் தான் ஏலக்கண்ணி. ஏலக்கண்ணி தாய் தந்தை இப்ப சொன்னடி அது என்னமா என்ன சந்தின ராஜனுக்கும் குங்கும வள்ளிக்கும் அடியே என்னடி என்ன என்னடி நம்ம வளர்த்துற என்னாலும் தெரியலம்மா இது வந்து நின்னுதான் சொல்ல அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் யாரும் பேச மாட்டாங்க ஒருவர் அழகிறா என்ன நீ தான் நம்ம வனத்துல எந்த நேரமும் சுத்திக்கிட்டே திரியற அண்ணா இது என் தோழி ரெண்டு பேத்து கலருக்கு பிடிக்குது ஒருவர் அழகரா அம்மா உலகமே அழகரா இருந்தது
ஒருவர் அரகரா என்றால் உலகமே அரகரா என்ற சத்தம் சந்தனம் புழுது சவ்வாது காய்க்காத மரமெல்லாம் காய்க்குது பூக்காதவும் பூக்குது மரமெல்லாம் பூக்குது பூத்து குலுங்குது. குலுங்குது. சந்தனம் சந்தனம் புழுது சவ்வாது சாம்பிராணி வாசம் இரு மாமா இரு மோரை காட்டாங்க இருக்கிற சனத்தை பார்க்கட்டும். சொல்லு. சந்தனம் புழுதி சவ்வாது சாம்பிராணி வாசம் ஒரே கும்முனு வாசமா நம்ம இருக்குது வனமே வீசுதா, வீசுதுப்பா. சங்குநாதம் ஒலிக்குதா? சந்தனம் ஒலிக்குது. அப்படியா? ஆமா, என்னைக்கும் இல்லாம நம்ம வனம் இன்னைக்கு புதுமையா புதுமையா இருக்குதுமா. எப்படி எல்லாம் வேறு கரையா முடிச்சுமே. ஏண்டி அதான் அவர் வந்துட்டாரு. ஆமா. அவர் வச்சு யாருக்கு லோனு காரணா என்ன லோன் வந்தான் ஆளுக்கு லோன்லயே முடிஞ்சு போயிருமா? அவர் வந்துட்டாருங்கிறான் அவரு அவர்தான் கோமன் கட்டி இருக்கிற தாயலி ஒரு சட்டி எடுத்து போட மாட்டேன், கோமன் கட்டி இருக்கிற நீதான் அவுக்கு சொன்ன. என்னடி இத்த ஒரு உள்ள சட்டி, அதுக்கு மேல வேட்டி, அதுக்கு மேல டயரு, அதுக்கு மேல 2 பேண்ட், இத்தனையும் போட்டுட்டா நீ அடி வாங்குற? சொத்து யார் தெரியுமா? சொல்றேன், யாருன்னு தெரிஞ்சுக்க. அம்மா அடி அண்டு நல்லா அடியே நம்ம வனம் இன்னைக்கு இப்படி புதுமையா காட்சி தருதுன்னா அன்னைக்கு எனக்கு அந்த ஈசனா கொடுத்த வரம் சரி இன்னைக்கு எனக்கு இன்று பழிச்சிருக்குது. என்னடி சொல்ற? பரமனார் கொடுத்த வர இந்த பாரினில் எனக்கு பழிச்சிருக்குதுடி. முன்னாடி பள்ளிச்சிச்சு பள்ளிங்கத்துல இதுங்கத்துல என்னாடி பலிக்குது? அன்னைக்கு ஓய் சிவபெருமான இடத்துல கடோரமான வரம் தவத்தை மேற்கொண்டேன். எப்ப 7 வயசுலயே நான் ஈசங்கிட்ட போனேன்.
7 வயசுலயே தட்டு குச்சி கூட உள்ள போவாதே. எப்படி போய் என்ன பண்ணன? தட்டுக்குச்சி எங்க போவது? ஏசகிட்ட போன. ஏய், கடோரமான தவத்தை செய்து சரி. வரத்தை வாங்கறதுக்கு 7 வயசுல சிவபெருமான இடத்துல வர வாங்க போனேன். வரத்துக்கு போனியா? வேற என்ன நினைச்ச நீ? அவன் கிட்ட காண போட்டு ஒன்னே வரவனு வேற எப்படி பல்ல கட்டாது. அப்படி கடோரமான தவத்தை செய்து என் முன்னே அங்கேயே பிரசிடண்ட் ஆனாரு. எத்தனை ஓட்டு வாங்கினாரு? நம்பராரு, கவுன்சிலராரு. யாரு அக்கா? ஒரு விளக்கமா இருந்தா ஒண்ணு கொண்டு வந்துரு, 4 வைக்கலாம் அந்த கோமாளிய. ஆமா, நான் அங்கேயே பிரசண்டமானாருன்னு சொல்றேன். பிரசிடண்ட், எம்எல்ஏ நம்பர்னு எடுக்கிறேன். நீ இதெல்லாம் சொன்னாங்க பிரசிடண்ட் ஆனாருன்னு. அது இல்லடி, அங்கேயே என் முன்னே காட்சி தந்து என்னம்மா வர வேணும், நீ எனக்கா என்னிடத்துல கடோரமான தவத்தை செய்கிறாயே அப்படி என்று கேட்டார். சரி சாமி, எனக்கு 10 அழகு 10 இருக்கிறது. என் அழகு முன்னழகு, பின்னழகு, இடையழகு, நடையழகு, உடையழகு, இப்படி என் உடம்புல 10 அழகு சொல்லலாம். சரி, 10 அழகு படைத்த மங்கையா, என்ன பேரழகு படைத்த மங்கையாக படைத்தீர்கள் இந்த பூ உலகத்தில. சரி, என்னை விட அழகாவது அதிகமாக இருக்கிறவரை நான் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்டேன். ஏன்னா என்னைக்குமே ஆம்பளை மேலத்தான், பொம்பளை கீழத்தான். ஆமா, அதான் தலைகெல்லாம் கூட மாத்திக்கிறாங்க. என்ன கோட்டை குடிச்சு விட்டு வந்து மலாய்த்து குடிச்சு படுத்துக்கிறாங்க ஆம்பளைங்க. ஆம்பளைங்கன்னு சொல்லாத, ஒன்னு சொல்லிக்க, நீ தான் அந்த மாதிரி படுக்கிறாரு படுத்துக்கிறாங்க. அப்புறம் பொம்பளைக்கு ஆசை வந்தா போய் பாவாடையை தூக்கிட்டு உட்காந்து எந்திரிக்க. என்ன அப்படி சிரிப்பு வருது உனக்கு? பாப்பாளி சொல்லுது அவங்களும் பாவம் இல்ல. பாவமா? அது சொல்லலடி. ஒரு வீதியிலேயே போறோம்னா பையனோட பொண்ணு பரவாயில்லப்பா, பொண்ணை விட பையன் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லணும்ல. அதனால என்னை விட அழகாவது அதிகமாக இருக்கிறவர கல்யாணம் செய்யணும் அப்படி என்று கேட்க, கல்யாணம் செய்வே நீ உன்னை மனசுல நினைத்தபடியே அழகு என்ன 12 அழகு 32 லட்சணம் பொருந்தியவர். ஆனால் அழகு மன்னன் இருக்கிறார், கல்யாணம் செஞ்சுக்கான்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஆமா. அப்ப நான் மலைச்சு கேட்டேன், எப்படி எங்க ஆனால் அழகுமன்னன் இருக்கிறார், 12 அழகு 32 லட்சணம் பொருந்தியவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அவர் எங்க போய் நான் தேடுவேன், எப்படி கல்யாணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப நீ எங்கேயும் போகாதம்மா, வனத்திலேயே நீ இரு, ஒரு நாள் ஒரு தினத்துல என்னை கோரி கடோரமான தவத்து செய்வதற்காக வனத்தின் வழியாக தான் வருவார். அப்ப வழிமறிச்சு கல்யாணம் செஞ்சுக்கான்னு சொன்னேன். ஏங்க கூறுகிட்டு போய் பேசுறீங்க? யாசாமி திடீர்னு என் மேல பாயிர அங்க கேட்கல, சும்மா ஒரு பேச்சு. சரி சரி சுவாமி, ஏன் வனத்தின் வழியாக அனந்தினமோ எத்தனையோ தவசிகை, எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ மகா முனிவர்கள் போறாங்க வர்றாங்க. இத்தனை பேத்துல அர்ஜுன இவர்தான் சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நான் கேட்க, எத்தனையோ முனிகள், எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் வனத்தின் வழியாக போவாங்க வருவாங்க, வனத்துல எந்த ஒரு புதுமையோ தோன்றாது. ஆனால் அழகு மன்னன் அந்த அர்ஜுனன் வனத்துல காலடி எடுத்து வச்ச உடனே காய்க்காத மரம் காய்க்கும், பூக்காத பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும், பூத்து குலுங்கும். சந்தனம் புழுகு ஜவ்வாது வாசனை, வனமே ஜம்முன்னு வீசும். ஒருவர் அரகரா என்றால் உலகமே அரகரா என்ற ஒலி கேட்கும். சித்தினன் அரகரா என்றால் செடி கொடி மரம் மட்டை அத்தனையும் அரகர மகாதேவா இந்த புதுமை எல்லாம் வனத்துல என்னைக்கு தோன்றுதோ அன்னைக்கு
நான் சொன்னபடி அர்ஜுனன் வந்துட்டாருன்னு சொல்லி நீ போய் வழிமறைச்சு கல்யாணம் செஞ்சுக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்பதான் வருவாரா இல்ல அப்புறம் தான் வருவாரா இல்ல இப்பதான் வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பார்த்த கண்ணெல்லாம் எனக்கு பூத்து போச்சு. ஆனா இன்னைக்குதான் அந்த புதுமையெல்லாம் தோன்றுதுன்னு சொல்லி வனத்துல நீங்க தாதி பெண்கள் வந்து சொன்னீங்க. அதான் என்னடி என்ன வருவாருன்னு பார்த்தா போத்திக்கிட்டு போறாருங்க. ஏங்க நான் இங்க இருக்கிற வாங்க ஏங்க என்னங்க பண்றது கல்யாணம் கர்மகர்த்தா ஏங்க எந்திரிங்க. எங்க நீங்க இல்லையா அர்ஜுனு இங்க இருக்கிறாரு பாரு தலைவல என்னங்க இங்க வந்துட்டீங்களா? இங்க மகாபிரபு நீங்க இங்கேயே இருக்கீங்க. நீங்களா அர்ஜுனு? அவர் போதகார அர்ஜுனு. அப்படியே என்ன கோட்டை குடிச்சாரு என்னன்னா குடிச்ச இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற இடமா அது ஓப்பன் சரி பாக்கலாண்டி வாடி இங்கே தான் இருக்கணும். வரும்போது வழிய மறைச்சு நான் பிடிச்சு விடுறேன். What?
ஆமா அவர்கிட்ட போய் சொல்லி என்னன்னு இன்னைக்கு அவரையும் என்னையும் இன்னைக்கு 2 பேத்தையும் இன்னைக்கு எப்படியாவது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாயிடு பண்றீங்க. நீ பயந்துக்காம இரு. நான் வருவீர் என்று வகுநாளா தவம் இருந்துச்சா அம்மா. சரி எப்பதான் வருவீங்கன்னு அம்மா எதிர்பார்த்து காத்திருந்துச்சா. நீங்க வந்ததுண்டு போதுமையா வாருமையா மாளிகைக்கு வாருமையா என் துறையே தீருமையா இந்த பெண் குறையே அப்படின்னு சொல்லி அம்மா உங்களுக்காகவே நல்ல வயசு பொண்ணு காத்திருக்குதான். நீங்க வருவீங்கன்னு சொல்லி காத்திருந்தது வகுநாளா தவம் இருந்துச்சா. பொண்ணு மட்டுமே சொல்லி ஏதாவது கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ட வைடி எனக்கு அப்படியே அப்படியே கரும்பு கட்டை கடிக்கிற அப்படி. கட்டை கடிக்கிறியா? ஆசையா இருக்குது அவர் நினைச்சா. சரி சரி முண்டா உடைச்சு போடாது. இருல கூட்டிட்டு வர இருச்சா. சரி சரி கொஞ்ச நேரம் பொறுத்து. என்னங்க வந்துட்டாரா? ஐயோ வாங்க நல்ல பிடிங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு என்ன அது சீக்கிரம் வந்துட்டீங்க. கண்ணு தோற பாரு கண்ணு தோற முண்டை. இன்னும் இங்கே இப்படிலாம் பண்ணா இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டு வர மாட்டியா? இல்ல வர சோத்துக்கு என்ன பண்றது? எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாலும் வந்தது போதுமா வீட்டுக்கு வரலாம். அப்படியா? ஆமா நினைச்சிட்டு வந்து ஆசையில மனசெல்லாம் மனக்கோட்டை கட்டிட்டு வந்தா மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டையா இடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கு இப்படி இருப்பாருன்னு நினைச்சு வந்தா என்னடி கிட்ட கூட நெருங்க மாட்டேங்கிறாரு. இப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். 2 சைடு மாத்திரம் வாங்கி என்ன தலைவலிக்கா? உன் பேரு என்ன? என் பேரு தான் ஒண்ணுகிட்ட எதுவுமே நின்று நான் குருகுலத்து வேந்தன். என் பெயர் அர்ஜுனை. தாங்க எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆமாங்க. நீங்க எது இருக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் இல்ல. நான் எப்பேற்பட்ட பொம்பளை சாமி. உங்களுக்காக எங்க போறீங்க? நான் பங்காளி.
பாவி போன ஊர்லாம் எரியும் பாலாச்சுன்னு நம்ம போற பக்கமெல்லாம் இப்படியே இருக்குது. ஏங்க உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு இன்னுதான் இன்னும் விட்டு வந்திருக்குல்ல, மணிக்கணக்கா போக போறீங்க. வாங்க தெரியலன்னா கூட ஒரு இது தவறு இல்லையா? 3 எண்ணெய் வச்சு தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டா ஒன்னும் சரியாகும். அது என்ன 3 என்ன? என்னப்பா ஏங்க பூஜாரிக்கெல்லாம் இப்ப கோயிலு பூஜை பண்றாங்க. இங்க வா இங்க வா. அது கன்னிமுகம் கண்டு போனா அந்த கருத்தனாரே வரம் கொடுப்பாரா? இந்த மங்கை முகத்தை பார்த்துட்டு போங்க, மகாதேவனே மனம் இறங்கி வரம் கொடுப்பாரா? இந்த தேவியுடைய முகத்தை பார்த்துட்டு போனா அந்த சிவனாரே வரம் கொடுப்பாரா? அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சொல்லி கூட்டிட்டு வாடி. கண்ணின் முகம் கண்டு போனாதான் கருத்தனார் வரம் தருவாராம். மங்கை முகம் கண்டு போனா சொன்னாரு பேசாம இருல. அப்படியே தொடக்க கீழே அப்படியே புரு 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 உங்களுக்காகவே கட்டிலுண்டு மெத்தை உண்டு எங்க அரண்மனையில. உங்களுக்காக வச்சிருக்கிற சும்மா வனத்துல தெரியுறா? இவகிட்ட என்ன இருக்கு போகுது, இவகிட்ட ஒரு பொண்ணு இருக்காதுன்னு நினைக்காத நீ. உங்களுக்காக என் அரண்மனையில கட்டிலுண்டு மெத்தை உண்டு, கால் பிடிக்க தாதி உண்டு, ஏற புறவி உண்டு, எடுத்து ஓட்ட சவுக்க சவுக்க, ஆடலுண்டு பாடலுண்டு, அமர்ந்திருக்க மஞ்ச உண்டு, சேர இடமும் உண்டு, செலவழிக்க ரொக்கமும் உண்டு, உண்ண உணவு இருக்குது, உடுத்த உடை இருக்குது. நீங்க உடுத்திக்கிட்டு அப்படியே வந்து கரும்போக்கு வந்துரு கொலாயில ஆதமத்தை முண்டை சீவேரி போயிரு. நாராயணவா? அது அவரு எனக்கு வேண்டாம். எங்க மாமனை வேண்டிக்கிறேன். மாமனாவது நல்லா இருப்பாரா? எதுக்கு சம்மதம்? எலி குஞ்சாட்ட வச்சுட்டு எலி குஞ்சு அம்மா அது சொன்ன உடனே போய் பேச மாட்டேன். சிவனை பார்க்க எத்தனை தூரம் போ, நான் சிவனை பார்க்கணும். கட்டில் வேண்டாம், மெத்தவே வேண்டாம், எதுவே வேண்டாம், எனக்கு வழி விடுத்தாயே. என்னம்மா இப்படி முன்ன நிக்கிறேன்? அரண்மனை எங்க இருக்கு போதோ இந்த வனத்துல நம்ம என்னைக்கு போறது, நம்ம என்னைக்கு சிவகிட்ட போய் வர வாங்குறது அப்படின்னு சொல்லி என்ன சாதாரணமா நினைக்கிறாராயா? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். பண்ணிக்கிட்டா சரி, எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா? எல்லாமே எங்க சொந்த பந்தம். எத்தனை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரு. அதனால இங்கே ஒரு இடக்குது, அங்க அரண்மனை கூட போக வேண்டாங்க, ஒரு இடக்குது. என்னம்மா சொல்ற சாமி?
எங்க தெரியுமா? எங்க மன்னமல்லியப்பூ நாதா நாதா தோட்டத்திலே தோட்டம் இங்கே இருக்குதுங்க. நம்ம 2 பேரும் கூடி இருக்கலாம். 2 மல்லி தோட்டம் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். போற இடத்துக்கெல்லாம் பஞ்சமத்தையே எதிர்பார்க்க. நீ சொல்றதெல்லாம் என் செவிக்கு எதுவுமே எட்டல. எந்நேரமும் அந்த சிவபெருமானுடைய நாமதேவத்தையே உச்சரித்து கொண்டிருக்கிறேன். உங்க அழகும் என்னுடைய அழகும் பாருங்க, ஓரழகா தோணுது பாருங்க. சிவ சிவா சிவபெருமானே, அது என்ன அதுக்கு இப்படி என்னுடைய அழகு அழகா தோணலையா? என் மாறப்பாரு, என் தோளப்பாரு, மத்ததெல்லாம் நேரம் என் கால் அழகும்
உங்க கால அழகு ஓரழகா தோணுது. எங்க இவ்வளவு அழகான பொண்ணை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே சாமி, அழக பாருங்க. உனக்கு கோடி புண்ணியமாக இருக்கட்டும். எனக்கு வழி விடுத்தாயே. ஏன் அழகு பார்த்தா எப்படி இருக்குது? எடுத்து சொல்லு. ஆமா சாமி, பொன் பாவம் பொல்லாத பாவம், ஒரு இன்னும் புட்டு வாங்க. நானும் எவ்வளவு நேரண்டி, நானும் எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்கிட்டோம். அழுவுதடி ஒரு பாக்க இல்லடி, கண்ணு தண்ணி வருதுன்னு சொல்றேன். நீ பாரு வாய் இருக்குதா? 3 எண்ணெய் வேண்டாமா? 3 எண்ணெய் நீங்க பேச அழக பார்த்தா எப்படிங்க தெரியுது? என்னை பெத்த தாய் போல தோணுதம்மா. அம்மா மாதிரியா? ஒன்ன பெத்தவ மாதிரியா? ஆமாம்மா. அம்மான்னு சொன்னது ஒரு தவறா? என்ன போனமா உழுது போச்சு. என்ன அம்மான்னு சொல்லிவிட்டாருடி. இனிமே நான் போய் தங்கவேலு கொட்டையை திங்குறேன். தங்கவேலு கொட்டை தங்கவேலு சேர்த்து போயிருவான். இல்லடி, தங்கரளி கொட்டை. என் அம்மான்னு சொல்லிவிட்டார்ல. ஏண்டி இது பார்த்தா அவருக்கு நான் பால் கொடுத்த மாதிரியே தெரியுது. ஏண்டி இவரை நான் 10 மாசம் சுமந்து இந்த வகத்துல என் பையன்றா, இந்த வகத்துல நான் என்ன இப்படி கூதி நான் பெத்தேன். என்ன போய் அம்மாங்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட பொறுக்க கூடாது. எடுத்துட்டு கத்திய மடியை பிடிச்சிருக்கா அடுத்து போட்டலாம் சொல்லிட்டாருங்க. ஆமா வா, அது அறுத்து கொடுத்தா நான் பேட்டரி லைட்டோட கையில பிடிச்சிட்டே திரிட்டோம். அது எதுக்கு இன்னுமே வச்சுக்கிட்டு இல்லடி, எதுக்கு அதுக்கு ஒண்ணு கத்தி எடுத்து சொல்ல. முதல்ல 7 கோடு போடு. 1 2 நீ போடுறது பார்த்தா எனக்கு ஒரு நிக்கிற மாதிரி தெரியும். 4 3 7 கத்தி கொட்டி ஒண்ணா இணைச்சாச்சா? அவர்கிட்ட போய் சொல்லி இந்த கோட்டுக்குள்ள வந்து நிக்கிறதான் அம்மா வழி விட்டுருதான் ஒரு வார்த்தை சொல்லி அப்படின்னு சொல்லி தந்தாம எப்படி இருக்கும் சாமி. கோட்டுக்குள்ள நிக்கிறதா அம்மா வழி விட்டுருதான். ஆகட்டும்பா. அவ்வளவுதானே சாமி. என்னங்க உங்களை கோட்டுக்குள்ள நிக்க வைக்கிறது உங்களை வழி விடுறதுக்கா? இல்லீங்க, நான் 7வது என் வனத்துல இருந்தனா, அப்ப இருக்கும்போது 1000 தாதி பெண்கள்லாம் வந்து காய்க்காத மரம் காய்க்குதுமா, பூக்காத பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுனால நீங்க உங்களை பார்க்கலாங்கிற ஒரு ஆசையிலையும் தாதி பெண்கள் சொன்ன ஒரு வேகத்திலையும் நான் இருந்த மாதிரி குளிக்காம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணாத நான் இருந்தது இந்த மாதிரி அப்படியே ஓடியாந்துட்டேன். அப்படின்னு சொல்லி ஓடியாந்துட்டேன். அதனால கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறதுனாலதான் என்ன அம்மா மாறிக்குது தாய் மாறிக்குதுன்னு சொல்றாரு. அதனால நீங்க இங்கே கோட்டுக்குள்ள இருங்க. நான் உள்ள போய் அத்தீர் பன்னீர் செவ்வாதெல்லாம் போட்டு குளிச்சுக்கிட்டு வேற புடவை எடுத்து கட்டிக்கிட்டு வந்துட்டுமா வந்து அப்போ வந்து என் அழக பாத்தீங்கன்னா அப்ப என்ன கட்டி பிடிச்சி காலோட கால் அணைச்சி அப்படி ஒரு உம்மா இப்படி ஒரு உம்மா கொடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு முத்து பல்லாக்கும் எனக்கு ஒரு சண்டி பல்லாக்கும் கொண்டுகிட்டே வரேன். கையோட பல்லாக்களை உட்கார வச்சு எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு போக போறோம் தெரியுமா? அழகு பாக்குறேன், சுத்தி காட்டுறேன். வந்துடுறேன், இங்கே இருங்க. இது உங்க மேல ஆன தாதி பெண்களா? 1000 தாதி பெண்ணும் காவல் இருக்கிறீங்க. பரமேஸ்வரா, சத்தியம் தவறாத சந்தர்குல வேந்தர்கள், கோடு தவறாத குருகுல வேந்தர்கள் கோடு தாங்க மாட்டாங்க அப்படின்னு 7 சத்தி கோடு போட்டு ஏலக்கண்ணியாகப்பட்ட சத்தி கோட்டில் நிறுத்திட்டா. பரமேஸ்வரா, அந்த கண்ணி அலங்கண்ணி கட்டுவாளி மறைத்தா
நம்மளை பாதுகாக்கும் ஒருவரும் இல்ல. அம்மா தாயே, பாலைவனத்தில் ஆளும் பத்ரகாளின் தாயே, இந்த நேரத்துல என் பாட்டி அம்மா பத்ரகாளியை நினைத்து செவி செய்வோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அநேக கோடி வசனம். நான் சிவனை பார்க்க கைலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். அப்படியா? இந்த ஏலக்கண்ணி இடத்துல நான் அகப்பட்டு விட்டேன் அம்மா. இந்த ஏலக்கண்ணி இடத்துல இருந்து நீதான் தாயே என்னை விடுபட செய்யணும். இதற்கொன்று கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனா. இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் உருவத்தை நான் கொண்டு இந்த ஏலாவனத்தில் வாழக்கூடிய ஏலக்கண்ணியை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் உருவத்தை நீ கொண்டு சிவனை பார்க்க செல்லலாம். ஆகட்டும் அம்மா. தலபூத உனக்கு மகடத்துக்கு எடுத்திருக்கிறது. ஆகட்டும் அம்மா. எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாத்தியா? முதல்ல அப்படி சிரிக்கவே இல்ல. இப்பதான் ஆயா நீங்களே பாருங்க, என்ன பார்த்தான் சிரிக்கிறாரு. அலங்காரம் பண்ணிட்டு வந்து ஏன் எந்திரிச்சுக்கிட்டேன்னு கேட்டேன். உட்காரு. உட்காந்து அவனை எந்திரிக்கிறதுக்கு இல்ல. அலங்காரம் பண்ணிட்டு வந்ததையும் பிடிச்சு போச்சு. அழகு பிடிச்சு போச்சு. என்ன பார்த்து சிரித்தா.
கண்டு சிரித்தார் கெக்கென்று வாய் திறந்து. யார் உன்னை பார்த்து? ஆமாடி. அடடடட. சிரித்த சிரிப்பினால முத்துக்கள் எல்லாம் எப்படி சிதறது பாத்தியா? எதில் இருந்து? முத்துக்கள் எல்லாம் வாயில இருந்து தான் சிதறது. இந்த முத்துக்கள் எல்லாம் ஒன்னா எடுத்து கோர்த்து போட்டா எப்படி இருக்கு? ஏங்க என்ன பார்த்து சிரிக்கிறாரு சிவா மாப்பிள்ள. அத சொன்னா மட்டும் தான் சிரிப்பு வருது. ஏங்க அதனால என்ன சிரிச்சுட்டாருல, இங்க வச்சுக்க போறேன். இங்க வச்சுக்கிட்டு இருந்தா எங்க கொண்டு போலாம் இருக்கிற? இல்லடி, நீங்க வச்சுக்கிட்டு பாக்குற சக்காளித்தியாருங்களாம் கண்ணு போட்டுருவாங்க. காலக்கண்ணு இல்லடி, கண்ணு போட்டு போயிரும். அதனால பல்லா கொண்டு வந்துக்கிறோம். ஐயோ வாய பாரு, பல்லா கொண்டு வந்துக்கிறோம்ல, பல்லாக்களை தூக்கி உட்கார வைக்கும் போது ஆமா பாட்டு வந்துருச்சு. அம்மா ஆலோலம் என்று சொல்லி சாமி பொம்பளை இவ்வளவு தூரமா இருந்துட்டு வருது. ஆமா, கீழே இருந்தா பாக்குற சக்காளி தேருங்களா என் புருஷனை கூட்டிட்டு போக மாட்டாங்க. இப்ப எங்கம்மா கொண்டு வந்து சேர்த்திருக்கிற பாவம். அவர் தான் என்ன விடுவாரு, நான் விட மாட்டேன். கோட்டவாசல் முதல் ஒரு சுத்தி கோட்டவாசல் முதல் 10 சுத்து கோட்டவாசல் வரை என் புருஷனை உயரமான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறேன். மேல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டேன். ஏங்க இதுதான் என் ஓட்ட பாருங்க. உன்னுடைய கோட்டையா? வந்து சரிமா, கோட்டை பாருங்க, பார்க்க முடியல. நல்லா பார்த்துட்டேன். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்து எனக்கு களைப்பாக இருக்கிறது. என்னைக்கு நீ ஆரூர்பட்டி ஏரிக்குள்ள போவாத கரியா அன்னைக்கு தாண்டா உனக்கு வரும். அது வரைக்கும் இப்படி தாண்டா பண்ணுவ. எனக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா. பசிக்குதா? என்ன சொல்றீங்க? ஆமா. ஐயோ கொஞ்ச நேரம் நோடிச்சு சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். அப்படியா? நடிச்சு நடியில சிவா உள்ள தாங்கிறாரு, சிவா கிட்ட போய் இது பண்ணலாம்.
ஏண்டி வாடி. ஐயோ எனக்கு கை ஓடல, எனக்கு காலு ஓடல. ஐயோ நான் அரிசிக்காரங்கிட்ட போட்டா இல்ல பருப்புக்காரங்கிட்ட போட்டா, நான் எண்ணெய்க்காரங்கிட்ட போட்டா, நான் மோளாய்க்காரங்கிட்ட போட்டா, நான் யாருக்கிட்டடி போறது? பொட்டிக்காரர்கிட்ட செத்து போயிருவோம் மூட்டை எல்லாத்துக்கிட்டையும் போனீங்கன்னா எண்ணெய்கார கிட்ட போறேங்கிற இல்லடி, அவங்க போனதான வாங்கிட்டு வரும்போது என் புருஷன் பசிக்குதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சமைச்சு போட்டு என் புருஷனை இன்னைக்கு நம்ம கைக்குள்ளேயே போட்டுக்கணும். பாலால உலையும் வைத்தே பக்குவமா சோறு சமைச்சு, நெய்யால உழ வச்சு, நேர்த்தியா சோறு சமைச்சு, உடம்பத்தும் பூசணிக்கா உறவு சேரும் பாவக்கா கூட்டு. அது மட்டும் இல்லையா ஆயா, நீங்களே கேளுங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த முருங்கை மரத்தையே வெட்டி விட்டேன். சொல்லுது போச்சான் என் புருஷனுக்கு முருங்கை மரத்தையே வெட்டி முருங்கைக்காய் தனியா பொரியலு, முருங்கை தலை தனியா பொரியலு, முருங்கை பூ தனியா பொரியலு, இப்படி எல்லாம் முருங்காய் போட்ட சாம்பாரு, முருங்காய் போட்ட சாம்பாரு, முருங்கை பூ ரசம் போது லிஸ்ட் பெருசா போகுது. ஆமா, ஏன் இப்படி ஒரே முருங்காயிட்டுமா பண்ணி வச்சிருக்கீங்க? வாங்க சொல்றேன். அங்க என்னதுக்கு அங்க போய் நின்னுட்டு வாங்க. என்னதுக்கு தெரியுமா? இப்படி முருங்காயா செஞ்சு போட்டா என் புருஷனுக்கு முதத்தான் சொன்னாரு, என்ன துடிக்கலையா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு போட்டா முந்தாடி முடிச்சு படம் பாக்கல, பாக்கி வச்சு போட அருமையான படம் பாத்துருக்கேன். அதனால ஐயா நீங்க எல்லாரும் போய் புருஷமா இருக்கலாம், முருங்காய் மரத்தை முருங்கை மரத்தை வெட்டி முருங்காய் பொரியலா போடுங்க. போட்டா போட்டா போடுவாரு, நீ போட்டா அவரு போடுவாரா? சரி, அப்புறம் வேற என்னென்ன? அதே மாதிரி கம்பெனி தான் கொஞ்ச நேரம் வேற என்னன்னு சொல்லணுமா? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நிறைய கொண்டு வந்துக்கிறேன். இங்க நெல்லு ஐயா, இது என்ன ஊரு? என்ன ஊருங்க? தாளையூர். தாளையூர் இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கேட்டுக்காங்க. நீங்க ஆம்பளை கூட தான் நிறைய இருக்கிறீங்க, நீங்களும் கேட்டுக்காங்க. நாளைக்கு போய் வீட்டுல சொல்லுவீங்க. பொம்பளைங்க புருஷமாருக்கு சோறு போடணும்னா சும்மா கொண்டாந்து சோத்தை வச்சோடனே பின்ன என்ன உட்காரு கொஞ்ச நேரம் தாட்டி விட்டு உனக்கு அடுத்த டியூட்டி ரெடியாரு. என்னதான் பண்ணுவியே போ, உட்காரு கொஞ்ச நேரம். அவர் பார்த்தா போதாதான் பாவம். அதனால சோத்த போட்ட உடனே நீ தின்னா என்ன இளவு எடுத்தானு போயிடக்கூடாது. இளவு எடுத்தா என்னன்னு போயிடக்கூடாது. சோத்த போட்டுட்டு பொண்டாட்டிங்க புருஷமாரு பக்கத்திலேயே உட்காந்து பரிமாறணும். நான் உட்காந்து பரிமாறுற மாதிரி உட்காந்து பரிமாறுங்க. புருஷன் நல்லா வயிறார சாப்பிட்டு போவாரு. எப்படி கல்யாணமே இன்னும் ஆவல, இப்பவே இப்படி ஒரு படிமான பிள்ளைக்கு அதுலயே கண்டுக்க. முதல்ல சோத்த போட்டுட்டு பக்கத்துல உட்காந்துக்கணும். பக்கத்துல இப்படி உக்காந்தி பொறுமையா சோறு வேணுமா, குழம்பு வேணுமா, 2 முருங்காய் வைக்கட்டுமா, கொஞ்சம் குழம்பு குத்துட்டுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கேமராவே எல்லாம் மக்களா இருட்டா தெரியுது, ஒண்ணுமே தெரியலையே. அப்படி இப்படி போய் எல்லாம் புருஷமாருக்கு சோறு போடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அறிவுக்குதா ஏங்க சாப்பிடுங்க. நான் என்னமோ பிள்ளை சோறு போற லட்சத்தை பார்த்தா நல்லா இப்படி உட்கார்ந்துட்டா இந்த மனித சோத்ததான் தின்பாரு, அதைத்தான் பாப்பாரா? தனியா சாப்பிட்டு தான் பழக்கமா? ஆமா வாயில நாங்க புண்டைவா எடுத்து புண்டையாட்டமே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படிங்க? ஏதோ ஒண்ணு நலவாட்டுங்க சொல்லுவோம். போதும்னு சொல்லுவோம்.
நான் தனியா சாப்பிட்டு பழக்கம். சாப்பிடுங்க கொஞ்சம். நான் தனிமையில் சாப்பிட்டுதான் பழக்கம். அப்படியா? ஆனா அவரும் ஒரு காரணத்துக்கு தான் சொல்றாரு. ஏன்னு கேளு. அட, நாம சாப்பிடுற நேரத்துல கட்டிலுக்கெல்லாம் போய் கட்டில் குத்துருக்காளுக்கெல்லாம் சீமனை ஊத்தி வைக்கணும் 1 லிட்டரு. அதுலயே நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். பொருத்தி விடுறதுக்கா? கட்டில பத்த வைக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் தூங்க மாட்டாங்க, கறக்க முறுக்குன்னு சத்தம் வரும். அதனால கொஞ்சம் கட்டில் குத்துருக்காளுக்கெல்லாம் விளக்கணும் விடணும். சரி, நீ கூப்பிடு, சாப்பிட்டு கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். நான் நின்றேன். அம்மா சாப்பிட்டாரு. கிளம்பிக்க தம்பி, போடா. வாங்கடி, எங்கடி 1000 பெண்களை வச்சுட்டு வந்தேன். என் பொண்ணு சாப்பிட்டு பாரு. அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாலா. அதுக்குதானே காத்திருந்தேன் இந்நாளா. என் பொண்ணு சாப்பிட்டு பாரு. போய் பஞ்சனை கூப்பிட்டு நான் சொன்னதான் வாயில வைக்கிறேன். இங்கதானே விட்டோம். 1000 பெண்கள் சுத்தியும் காவல் இருந்தீங்களா தாதி பெண்கள்? நான் எங்க வந்தா குண்டா கழுவு வந்துடல. அங்க கழுவுறேன் நீங்க. இல்ல நான் தான் இல்ல நீ இங்கே தான் இருந்தேன். ஆமா, இங்கே தான் இருந்தேன். எங்க என் புருஷன் கொண்டு போய் ஒளி வச்சுக்கிட்டீங்க? நாங்களா? இந்த அழகான புருஷன் நாம கொண்டு போய் ஒளி வச்சுக்கலாம்னு சொல்லி எங்கடி கொண்டு போய் வெளிநாடு சவுக்கு எடுத்தா கட்டி மாறி கல் எடுத்து எடுத்து பாத்துக்க. ஏமா அவர் ஏய் இங்க வா. அது பாடி இங்க வா. என் புருஷனை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சுக்கிட்டீங்க? இவ்வளவு அழகான புருஷன் நம்ம கொண்டு போய் மறைச்சு வச்சுக்கலாம்னு மறைச்சு வச்சுக்கிட்டு எங்க கொண்டு போனீங்க? நான்லாம் மறைச்சுக்கணுமா? வேலைக்காரிங்க நீங்க. நீ ஒரு மகாராணி. நீ இவ்வளவு அழகா இருக்கிற. உண்மையிலேயே ஆசைப்பட கணவர் வேலைக்காரி வேலைக்காரர் ஆசைப்பட போறாரு. நாங்க இருந்தோம், சாப்பாடு எல்லாம் போட்டோம். அவர் சாப்பிட்ட பிறகு அவர் வேலை முடிஞ்சது எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருக்காரு. இந்த மனத்தை விட்டு அடுத்த மனத்துக்கு போறோம். அவர் சாப்பிடலையா? அவரு செங்க சாப்பிட்டாரு. அவரே தான் சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேன். பாருங்க, வாயில தான் ஒட்டி இருக்குது. நீ சாப்பிடல. ஆயா அப்பா பாட்டு சாமி. பண்ணை விட்டு மரம் போகுமாங்க? மரத்தை விட்டு கிளை போகுமா? இலைய விட்டு இலைதான் போகுமா? இலைய விட்டு காய் போகுமா? காய விட்டு கனிதான் போகுமா? அப்படி இருக்க இந்த கண்ணியை விட்டு நீ போக உனக்கு என்ன மனம் சுவாமி வந்தது? ஏன் புறப்பட்டு வந்துட்டீங்க? என்ன புடுக்கலையா? என்ன நீ என்னையே திருமணம் செய்து ஈஸ்வரிடத்துல வர வாங்கின. நீங்க இங்க இருந்துட்டா அங்க வரம் கெட்டு போயிருமா? அதனால போறது நின்னு போயிரும். ஈசனை பார்த்து வரம் வாங்கிக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமா உன்னை நிறுத்துங்க. உங்க இத
நீங்க என்னமே இன்னைக்கு தான் தவத்துக்கு போறீங்க. நான் 7 வயசுலயே போயிட்டு வந்துட்டேன் ஈசங்கிட்ட. என்னம்மா சொல்ற? ஆமா, அதனால வேண்டாங்கிறீங்களா? எதுக்காக? தவம் வரத்தை வாங்குறதுக்கு தான். 7 வயசுல கடோரமான தவத்தை செய்து என்ன விட அழகாவது அதிகமாக இருக்கிறோம். நான் கல்யாணம் செய்யணும் சாமி, அப்பேற்பட்ட புருஷ வரம் கொடுங்க எனக்கு அப்படி என்று கேட்க, நீ மனசுல நினைச்சபடியே அழகு இல்லம்மா, 12 அழகு 32 லட்சணம் பொருந்தியவர், ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனர் இருக்கிறார் என்று சொன்னார். அன்னைக்கு சொல்லி அனுப்பி வச்சார். அன்று நாள் முதலாக இருந்து இன்று நாள் வரை நான் காத்திருந்தேன். சிவன் கொடுத்த வர இன்னைக்குதான் பழிச்சிருச்சுன்னு சொல்லி உங்களை வந்து சந்திச்சேன். அதனால என்ன கல்யாணம் செஞ்சுட்டு பிறகு நீங்க கையிலுக்கு போங்க. ஈசனை பார்த்துட்டு வரும்பொழுது உன நிச்சயம் கல்யாணம் செய்வீங்க. அங்க கைலங்கிரியில் இருக்கிறவரு உங்க பாட்டனா போய் வார்த்தை கொடுத்தாத்தா அப்படின்னு இந்த பேராண்டின்னு வார்த்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஏங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தவசிங்க, எத்தனையோ முனிவர்கள் மகான்கள் எல்லாம் கடோரமான தவம் செஞ்சு அமர்ந்த நிலையில தவத்தை செஞ்சு உடல் எல்லாம் புத்துக்கண்ணா மூடி இருக்குமா, அதுக்கு தாடி முடியெல்லாம் புத்துக்கண்ணுக்கு வெளியே வந்து குருவி போட்டா கூடு கட்டி குடி விட்டு குடி போயிருக்குமா. அவ்வளவு காலம் தவம் செய்யக்கூடிய அந்த முனிவர்களுக்கே ரிஷிகளுக்கே வரம் கொடுக்காத சிவபெருமா இன்னைக்கு போனா நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு போனா நாளா நாளைக்கு வருவீங்களா? இப்படியே இருக்க முடியுமா? முடியுமா சொல்லுங்க. முடியாது. அதனால சாமி நீ என்னங்க கருத்த கூந்தல் வெளுத்து கருத்த கூந்தல் வெளுத்து போனா என்ன கண் திரும்பி பார்க்க மாட்டீங்க. முகம் சோர்ந்து போனா முகம் கொடுத்து பேச மாட்டீங்க. இந்த எழுந்த மாதிரி கொஞ்சம் கீழே இப்படி சரிஞ்சு போச்சா என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்க. அதனால ஏதோ ஒரு கிளவி நிக்கிறா அப்படின்ட்டு தான் ஒதுங்கி போவீங்க. அதனால சாமி என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்க அங்க போங்க. எப்படி அம்மா, உன் இளமையும் அழகு இப்படியே இருக்கும்படி உன் கருத்த கூந்தல் வெளுக்காமதபடி நீங்க உங்களுக்கு எல்லாம் வரவாங்க மாட்டீங்க. முதல் உனக்கு வரும். எப்படிங்க? உன் கருத்த கூந்தல் வெளுக்காதபடிக்கும் காலத்துல வரவாங்க. உன் முத்துமுதல் சோறாம அந்த ஈசன் இடத்துல உன் இளமையும் அழகு இப்படியே இருக்கும்படி விட்டுட்டீங்க. அதுதான் முக்கியம். என்ன எழுந்த மாதிரி சரியாம இருக்கணும். பரமேஸ்வரா சொல்ல மாட்டேன். அப்படியே வர வாங்கிட்டு சொன்னா தான் நான் விடுவேன். நீ சொல்லு. கஞ்சா பாடி போட்டுக்குமா? ஆமாம்மா, உன் நிவந்த மாதிரி செடியாவல ஓட்டுல தூங்கமல அண்ணா கோரில எடுத்து சொருவிட்டு திரிகிறேன். இங்க சொல்றதுக்கு ஒண்ணு கோச்சு மாட்டத மாப்பிளவுக்கு சொல்லு. எழுந்த மாதிரி சரியாம இருக்கணும்னு சொன்னா தான் விடுவேன். அதுதான் முக்கியம். எழுந்த மழை சரியாம இருக்கிற மாதிரி வர சொல்லியே தான் ஆகணும். சொல்லு. செடியாவல் ஈஸ்வரர் வாங்கி வர்றப்பா. அதனால நீங்க சொன்ன வாயில சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீங்க முதல்ல நீங்க கை போட்டு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாக போயிட்டு வாங்க. வரைக்கும் வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். சிவனுடைய அந்த வரம் நிச்சயம் கிடைக்கும். இதோ 10வது வளர்த்தி ஆளக்கூடிய கட்ட பேரண்டன் கட்ட பேரண்டச்சி கச்சித்த சிங்கப்பூர் இருவெளியும் பொறி வர்றக்க இப்பொழுது சமைக்கிற நேரம்
Thank you.